எல்லாம் பேசி முடிச்சாச்சு. 100% பிளான் முடிஞ்சது. பொன்னி உனக்கு அதனால கவலையே படாத. சரி, உனக்கு தான் பொன்னி. சரியா? ஓடி வரா. ஆமா, விரைய பார்க்க தான் ஓடி வந்துட்டு இருக்கா. பச்சை இங்க வீரையாவை காணோம். வீரைய போறது மாதிரி இருக்குது. போற வேகத்துல தட்டி விட்டு போயிட்டாயா. ஐயோ, எப்படி அடி பலமா கனமான கனம் ஒரு இது பயங்கரமா போச்சா. ஒண்ணு உனக்கு தான் பொண்ணி 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 என்ன தடதறிக்க ஓடி வர. ஏமா என்னாச்சு? நாய் தோத்துச்சா? மருது, நான் நல்லா ஸ்கூல் போயிட்டு இருக்கேன், தெரியும்ல? தெரியுமே. ஒண்ணும் இல்ல, என் மிஸ் ஒரு 4-5 பேர்த்து படிக்க கூப்பிடுறாங்க. சரி, நானும் ஊர்ல நிறைய பேர்த்த கேட்டு பார்த்துட்டேன், யாருமே வர மாட்டாங்க. மருது, நீ ஒரு 4-5 பேர்த்த கூட்டு வாயேன். அவ்வளவுதானே? இப்ப 3 பேர் ரெடி, நாளைக்கு 2 பேர் ரெடி பண்ணிடுறேன். என்னடா வாங்கடா, என்ன பண்றீங்க? டேய் வரா, 2 பேர் கேட்டிருக்காங்கடா. இப்ப 3 பேர் இருக்கும். கோயில் எங்க அவனா உன இதுக்கா கூப்பிடுறா? படம் பார்க்க போயிடலான்ற படிக்க கூப்பிடுறா. படிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியும் உனக்கு? என்ன ஆட்டு குட்டி? நான் சொல்றது கரெக்டு தான். வாத்தியார் அடிக்க வேணா கூப்பிடு, ஆனா ஸ்கூல்ல படிக்க மாட்டேன் கூப்பிடாது. ஏமா இந்த பார், நீ வேற ஆளை பார்த்துக்கோ, இது சரிப்படாது. நீங்க வந்துடுறேன், நாளைக்கு மிச்சமே ரெடி பண்ணிடுங்க பாப்போம். எங்க மிஸ் 5 பேர்த்த கூட்டு வர சொன்னாங்க. மருது, நீ ஒரு ஆள் தான் இருக்க, என்ன பண்றது? அதான் பொண்ணி, இன்னைக்கு நான் வரேன் உன் கூட. நாளைக்கு கம்பல்சரி 4 பேர், நான் ஒரு 5 ஆளு போயிடலாம். சரியா? கண்டிப்பா. நீ சாப்பிட்டியா? என்ன வீட்டுல என்ன சமைச்சாங்க மம்மி? வீட்டுல என்ன சமைக்க போறாங்க? சரி, உங்க பிரிக்கிறதுக்கிட்ட சில பேர் வந்து முதல் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க தான் நம்ம பிரிக்க பாக்குறாங்க. வீராயா மாட்டாங்க. என்ன சொன்ன இவ்வளவு நேரம்? என்ன மணி என்னாச்சு? உடம்பு சரியில்லை. என்னாச்சு? ஒரே தலை சுத்துறாப்ல, ஒரே ஜுரம்னு நினைக்கிறேன். ஒரு வாரமா உடம்பு சரியாம கிடைச்சோம். போய் பார்த்துட்டு வரலாம். சரி, பொன்னி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பச்சையை போய் பார்த்துட்டு உடம்பு நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா பொண்ணைய போய் பார்க்கலாம். சரி, சரியா? போலாமா? அதே மாதிரிதாயா எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் என்ன பண்ண சொன்னாரு, காலையில இந்த டீ காபி இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு. பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை இந்த மாதிரி எல்லாம் நைட்டு ஒரு டம்ளர்ல ஊற போட்டு காலையில மிக்சியில அடிச்சு ஒரு ஜூஸ் குடிச்சேன். புரியுதா? 11 மணிக்கு என்ன பண்ற, ஆப்பிள் சின்னதா கட் பண்ணி ஜூஸ் அடிச்சு மறுபடியும் ஒரு ஜூஸை குடி. புரியுதா? சொல்லையா ஏதாச்சும் எதுவும் சொல்லாம இருக்குதா? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். அதெல்லாம் எடுத்துக்க பச்சை, சொன்னதெல்லாம் எடுத்துக்க. ஓகே, நானும் அப்போ போய் பாக்குறேன்.
நைட்டுக்கு ஒரு மாதுளை பழம் ஜூஸ் எடுத்து சாப்பிடு, குடிச்சிட்டு நிம்மதியா படு. புரியுதா? வருத்தானா? இது மாதிரி 15 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு பாரு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். வேற ஒண்ணும் இல்லையா? ஓட்டுமா? சரி வீரையா. பாத்துக்கோ. பாத்துக்கோங்க. கூட இருந்து நாளைக்கு கூட இருந்து பாத்துக்கோ, பத்திரமா. ஏதாவது வந்து தகவல் சொல்லியா? சரியா? இப்படி இருந்தா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஸ்லிப்பும் கொடுத்துட்டு போறாரு, துட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா. ஆமா பச்சை, நான் கூட நினைச்சேன் இந்த வீரையா நீ உடம்பு சரியில்லாம இருக்கிறியே ஏதாவது காசு பணம் கொடுப்பாருன்னு பார்த்தா 10 பைசா கொடுக்காம போயிட்டு இருக்கிறாரு. வணக்கம் மேடம், என் பேர் கதிரேசன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மேடம். இந்த ஏரியாவுடைய சிறந்த ஃபோட்டோகிராஃபர் நான் தான் மேடம். என்ன மேடம் அப்படி பார்க்குறீங்க? இந்த ஏரியாவிலேயே இந்த மாவட்டத்தில் எங்கே மேரேஜ் நடந்தாலும் ஃபஸ்ட்டு எங்கிட்ட டேட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேடம் மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவரு ரொம்ப நேரமா பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு, வார்த்தையே வரல. ஊமையாண்டு வர இவரு. அங்கிள் பர்த்டே காது கேட்காது, தெருவிலேருந்து உண்மை ஒரு நேரம் ஒரு செவரு கிட்ட தான் பேசிக்கிட்டீங்கன்னா இதை முன்னாலே சொல்லியிருக்க கூடாதாமா? சார் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுங்க சார். ஃபோட்டோகிராஃபர் சார். இல்ல சரி தம்பி, நீ கீழே போய் வெயிட் பண்ணி, நான் எல்லாத்தையும் வர சொல்றேன். தமிழ்ச்செல்வி அண்ணன் எல்லாரும் போய் கீழே போய் போட்டோ எடுக்காருங்க, நான் வரேன். நீ மட்டும் தான் ரவுடித்தனம் பண்ணிட்டு இப்ப மச்சான் கூட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா இந்த ஊர்ல? ஏன்டா மச்சான்? அப்படியா இல்லையா? ஏ மருது, உன்னை பிடிச்சு கட்டி வைடா. என்னடா பண்ண அப்படி பத்து அடிக்கிறாரு. வேலைக்கு போய் இருக்கு. சரி சரி போட 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 பேக்கெட் போட. மருது, சொல்லுங்க. அவளும் அவன் 2 மச்சாங்களும் சேர்ந்து அவன் வேலை பார்க்குற மேனேஜர் போட்டு அடி அடிச்சுக்காங்கடா. அந்த மனுஷன் வந்து என்கிட்ட கதறா அப்படியே. நீ முதல்ல போய் அவனையும் மச்சானுக்கு 2 பேர்த்தையும் பிடிச்சு இங்க கூட்டு வாப்போம். சரிப்பா சரிங்கப்பா. ஏய் போட்டாடுறா. சரியா? படிக்க போறியா? நல்லா சொல்லி தராங்களா? எப்படி? நல்லா சொல்லி தராங்கப்பா. இப்போ ஏதோ எனக்கு புது உலகத்துக்கு போன மாதிரியே இருக்குப்பா. ஆனா என்ன, நீ மட்டும் போய் படிக்க போற, கூட யாராவது வந்தா நல்லா இருக்கும். என்னம்மா? ஆமாப்பா. நீ படிச்சு பெரிய ஆளாகவும் நினைச்சிருக்க. நல்லா படிச்சு நீ நினைக்கிற மாதிரி பெரிய ஆளாகி இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும். சரிங்கப்பா. பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி. நீ வீட்டுக்கு போ. வணக்கம்யா. ஆமா, செங்கோடன் பொண்டாட்டி. செங்கோடன் எப்படி இருக்காப்ல? அந்த மனுஷனா? அவெல்லாம் திருந்துற மாதிரியே தெரியல. ஆமா, இந்த மாதிரி அனுப்பலாம் உடனே திருத்த முடியாது. போ கொஞ்சம் கொஞ்சமா தான் திருத்தணும். இது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். போமா. கமலாக்கா, என்ன பாக்க ஆளே மாறிட்டீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரில இருக்கீங்க. என்ன அப்படியா தெரியுறே? ஐயோ, நீ இப்படி சொல்லும் போது எனக்கு வெக்கமா இருக்குடி. ஆமா, என்ன ரொம்ப பேர் போயிட்டு இருந்து வர? நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன்க்கா, படிக்க போயிட்டு இருக்கேன். படிக்கிறியா? நல்ல விஷயம் தாண்டி, நல்லா படி. சரியா? சரிக்கா. அக்கா, எங்க அப்பா படிக்க வைப்பாரு, நீங்க வரீங்களா? நானா? ஸ்கூல் வந்து படிங்கக்கா என் கூட. படிக்கிறதுக்கு? ஆடி ஆடி நீ வேற. இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அவன் எப்போ வந்து அடிக்க போறான்னு தெரியல.
அவள் வர்றதுக்குள்ளேயே நான் கழட்டி போடணும். இதுல படிக்க வேற வந்தேன்னு வச்சுக்க, சங்கல மிதிச்சா கொண்டு போடுவான். போன் போட்டு மீன் வாங்கிட்டு வர சொன்னான், அதான் போய்கிட்டு இருக்கிறேன். அவன் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ளேயே மீன் குழம்பு வைக்கலன்னு வச்சுக்க, என்னை வந்து அதுக்கு ஒரு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவான். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இவ்வளவு தூரமா ஒத்தையவாடி போயிட்டு வர்ற, யாராவது ஒரு 2 பேரும் சேர்த்துக்கடி. சரி சரி. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, பாய்டி பாய்டி. பாய்க்கா. சொல்லுங்கப்பா. உன்கிட்ட என்ன சொன்ன காலையில? ஆட்டுக்குட்டியும் மச்சானுங்க 2 பிடிச்சு சொன்னேன்ல, என்னாச்சு? அப்பா நீங்க அச்சடியில இந்த ஆட்டுக்குட்டியும் மச்சானும் ஊருக்கு ஓட்டாங்கப்பா. இல்லடா எங்கடா பீர போறாங்க? எப்படின்னா நம்ம கையில மாட்டாதான் போறானுங்க. என்ன மேனேஜர், உங்க உடம்பு எப்படி இருக்கு? என்ன இந்த பக்கம் இருக்கு ஐயா, நீங்க தானே ஐயா வர சொன்னீங்க. அந்த ஆட்டுக்குட்டி விஷயமா ஒன்று உங்களை வர சொன்னேன். காலையில ஆட்டுக்குட்டி வசமா நம்ம கையில சிக்கனா போட்ட போடல, அவனுக்கு அவங்க 2 மச்சானுங்களும் இந்த ஊரை விட்டே போயிட்டானுங்களாம். இவங்க ஏன் என் முகத்தை இப்படி மூடிக்கிட்டே இருக்காங்க? என்னடா இருந்துருக்கீங்க? உனக்கு இருமல், அவனுக்கு என்னாச்சு? அவன் என் பையன்தான். எங்கேயோ பார்த்தா ஐயா, முகத்தை கொஞ்சம் காட்ட சொல்லுங்க. என் பையன் இருக்கும்ல, இதுக்கு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏ உயரம், ஏ சைடு. ஐயா, ஒரு கடை முகத்தை காட்ட சொல்லுங்க, நான் பார்த்தே ஆகணும் ஐயா. ஏய் மருது, முகத்தை கொஞ்சம் காட்டுறா. என்னடா ரொம்ப இரும்புறீங்க? போங்கடா, போய் ஓரமா போய் இருமுடா, போங்கடா. அவன் திடீர்னு என்னமோ இருமல் வந்துட்டு பாவம். என்ன போட்டோகிராஃபர் இந்த பக்கம்? ஐயா, என் மச்சான் தான் ஐயா அவரு. காலையில நீங்க எடுத்த போட்டோலாம் எப்படி வந்திருக்கு? உண்மையா வந்திருக்கு ஐயா. சரி, வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க. ஐயா காலையில கொண்டு வந்து கொடுத்துறேன். மேனேஜர், ஆட்டுக்குட்டியை எப்படியும் பிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. முதல்ல உங்க உடம்ப கவனிங்க. சரி சரி. மாப்பிள்ள, எனக்கு என்னமோ 2 பேர் மாப்பிள்ள கூட கண்ணா இருக்கு எனக்கு. மச்சான், அதே உயரம், அதே உடம்பு, இவங்க தான் மாப்பிள்ள. மச்சான் அது ஊர் தலைவரோட பையன். அவனே அடிச்சிருந்தாலும் இன்னும் பெருசுப்படுத்தாத அப்படிங்கிற. வா நம்ம போவோம். சரி, நான் பார்ப்போம்.